எங்களுடைய உச்சகட்ட வரலாற்றில் நாங்களும் சில இடங்களுக்கு பயணிக்கும் பொழுதெல்லாம் எங்கள் குருநாதரின் முழு பட்டறையிலிருந்து வேள்விகள் எப்படி நடத்தணும், யோகனா என்ன, ஞானம்னா என்ன, அதிப்பிரளயம்னா என்ன, ஆகமம் செய்யப்பட்ட குரு சீடர்களின் உறவுலாம் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு அழைப்பு விடுத்தாங்களாங்க. குருவின் பிரதான வாயிலிருந்து எங்கிருந்து யார் புறப்பட்டு வந்தாலும் அவங்களுக்கு முதன்மை சாராம்சம் எப்படி இருக்கணுங்கிறத குருவின் பெயரிலேயே அழைச்ச ஸ்தலமை சீடனுடைய ஸ்தலமும் ஒன்னா இருக்கணும். குருவின் ஸ்தல பெயரும் சீடனின் ஸ்தல பெயரும் ஒன்னா இருந்து குருவிற்கு எப்பேற்பட்ட பிரதான வாயில் கொடுக்கப்படணுங்கிறத குருவே நார்த்தாமலை ரகசியத்தை போல நான்மணிக்கடிய தன்னுடைய பிரம்ம நிலையையும் சரி யோக நிலையும் சரிங்க அச்சிஷ்ட ஸ்தலையும் முழுமையா கொடுத்து அழகு பார்த்த ஸ்தலமா தாங்க நாங்க வந்திருக்கிறோம். தஞ்சாவூர் மாவட்டம் திருநள்ளார், அதாவது திருநல்லூர்ன்ற ஊருக்கு நாங்கள் பயணிச்சிருக்கிறோங்க. குருவுடைய பெயரோ குரு கல்யாண சுந்தரேஸ்வரர் பெயரில் இருக்காங்க. அம்மாவோட பெயர் ஆதி சம்வர்த்த நாயகியா இருக்காங்க. அதாவது ஸ்தலநாயகியா குருவுடைய பெயரை எப்படி சூட்டணும்னு அழகு பார்க்கும் போதெல்லாம் அவங்களுடைய பெயருக்கு 3 பெயர் அழகுபடுத்தப்பட்டதாங்க. முதல் பெயரா ஆதி தன்னூர் நாயகின்ற பெயரும் இருக்காங்க. இன்னொரு பெயர்ல அம்மாவுக்கு ஆதி பத்திரகாளின்ற பெயர்லயும் இருக்காங்களாங்க. சூட்சுமமா நாங்க பல பெயர்களை அழைச்சாலும் எங்களுடைய பெயருக்கு ஏற்ப எதை நாங்க சூட்டி கொண்டாலும் அது குருவின் பிரதான வாயிலிருந்து தான் எடுக்கப்படுதுங்க. கோயிலுக்கும் தண்டத்துக்கும் எந்த ஒரு மாற்றங்கள் இருந்தாலும் அதனுடைய அதிப்பிரளயத்தை எப்படி ஏற்படுத்தணும், யோகனா எப்படி, ஞானனா எப்படி, தீர்த்தங்களுடைய வரலாறுகள்லாம் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு இந்த கோவிலே ஒரு மிகப்பெரிய சாட்சிங்க. குருவின் பிரதான வாயிலிருந்து சீடர்கள் எல்லாம் எந்த நிலையை அடையணும்னு நினைக்கிறாங்களோ அந்த நிலையை குருவே தன்னுடைய கருவறையில சீடர்களோடு வச்சு அழகு பார்த்த ஸ்தலமா தாங்க இருக்கு. வைகுண்ட வரலாறு படைக்கணும், யோகத்தை 3 மடங்காக்கி பார்க்கணும், ஆகம கலைகள் எது வந்தாலும் ஆயுட்காலம் நீடிப்பு வேணும், இல்ல என்னுடைய பிறவி இத்துடன் முடியட்டும், எனக்கு முக்தி கொடுங்க குருதேவா என்று சொல்லனாலும் இந்த ஸ்தலத்துக்கு வரலாங்க. அதாவது மண்டபத்துக்கு 3 கால் மண்டபம்னு சொல்லுவாங்க. இதை ஏன் 3 கால் மண்டபம்னு சொல்றன்றதுக்கு இன்னும் கூட 2 பெயரை சுட்டி அழைக்கலாங்க. கல்வி, ஞானம், யோகம் இந்த 3க்குமே ஒரே பெயரை கூட வச்சுக்கலாங்க. ஆனா இங்க மட்டும் இவங்க அதை தனித்தனியா பிரிச்சே காட்டியிருக்காங்க. முதல் மேடை கோயில்னு சொல்லணும்னா இந்த கோயில தான் முதல் மேடை கோயில்னு சொல்லலாங்க. என்னுடைய குருநாதரின் பிறப்பிடம் எங்க இருக்கிறதோ அதிலிருந்து ஆதி நேர்கோட்டில் இந்த ஸ்தலத்தை அமைக்கணுன்றதுக்கு சுமார் 6000 வருடம் கணிச்சாராங்க. இந்த 6000 வருடத்துல இவருடைய பெயரை எப்படி எல்லாம் அழைக்கணும் போது முதல் இவருடைய பிறப்பின் ரகசிய பெயரான குரு சுந்தரநாதர்ன்ற பெயரையே இந்த ஸ்தலத்துக்கும் கூட்டி அழைச்சிருக்காராங்க. குருவின் வாயில் கதவுல தெற்கு வாசல் தான் மிகவும் பிரசித்தி பெற்றதுன்னு சொல்லி எல்லோரையும் தெற்கு வாசல்ல இருந்து அழகுபடுத்தணும்னு நினைச்ச குருநாதர் தன்னுடைய ஸ்தானத்தை மேற்கு வாயில்ல இருந்துகிட்டு தெற்கு வாசல்ல தன்னுடைய சீடனுக்கு கொடுத்த ஸ்தலமா இருக்குங்க. குரு சட்டநாதரே இங்க குருவிற்கு சீடரா இருந்துக்கிறாருன்னா எங்களுடைய ஆயுட்காலம் எப்படி இருக்குன்றத பாத்துக்கங்களேன். யோக காலத்தை 3000 வருடத்திற்கு ஒரு முறை கணிக்கலாங்க. ஆனா இவங்க சுமார் 60 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தன்னுடைய முக்தி மண்டபத்தை 3 மண்டபமா காட்டியிருக்காங்க. கோபுரத்தை நீங்க ஒரு முறை கணிச்சு பாருங்க. இங்க எல்லோருக்குமே யோக புண்ணியம் எப்படி கிடைக்கணுங்கிறதுக்கு இந்த கோபுரத்தையே நீங்க சாட்சியா எடுத்துக்கலாங்க. ஆதிபூதங்கள்லாம் எப்படி உருவாக்கப்படணும்னு நினைக்காதோ அதே போல இந்த கோபுரத்துல 4 வடிநிலைகளை கொடுத்து 5வது வடிநிலையில தன்னுடைய சீடனின் பாக்கியம் 2வது வாசல்ல இருக்கணும்ன்றதையும் 3வது பாக்கியம் குருவுக்கே பிரதான வாயிலா இருக்கணும்ன்றதுக்கு முதல் கோபுரத்தை சீடர்கள் கோபுரமாகவும் 2வது கோபுரத்தை தன்னுடைய கோபுரமாகவும் அமைச்சு கொடுத்திருக்கிறாங்க. வாசல் மிகவும் பெருகிய வாசலா தாங்க இருக்கு. கோவிலும் சரி கும்பமும் சரிங்க குருவிற்கே பிரதானமா இருக்கிறதால இந்த இடத்துல யார் வந்து தன்னுடைய பாதத்தை முதல்ல பதிக்கிறாங்களோ அவர்களுடைய உடல்லையும் சரி உயிரோட்டமும் சரிங்க 6 பாகமா பிரிக்கப்பட்டிருமாங்க. முதல் பாகத்துல தென்னாட்டுடைய சிவனே போற்றின்றத மட்டும் எல்லோருக்குமே பதிச்சுட்டு மீதி இருக்கிற 5 பாகத்தையும் 6 ஸ்தூல கிரமமா பிரிச்சு காமிச்சிருவாங்களாங்க. குருவுக்கு 5 முகம் இருக்குன்றது தான் 5 நிறமா மாறக்கூடியவருங்கிறத இங்க அழகா குறிப்பிட்டிருக்காங்க. முதல் முகம் செந்நிறமாகவும் 2வது முகம் வானர முகமாகவும் 3வது முகத்தை தன்னுடைய தீவத்திய முகமாகவும் 4வது முகத்தை ஆருண்ய முகமாகவும் 5வது முகத்தை ஆருண்ய காண்ட முகமாகவும் அழகா மாற்றி காமிச்சிருக்காருங்க. குருவின் பிரதான வாயிலுக்கு இன்னும் யாராச்சும் சொர்க்கவாசல் அமைக்கணும்னு நினைச்சாங்கன்னா இவங்க இங்க இருக்கிற 2 கணபதிகளை பார்க்கலாங்க. உச்சிஷ்ட கணபதினு ஒருத்தவங்க இருக்கிறாங்க. யாருக்கெல்லாம் இவருடைய பெயரை சூட்டி அழகணும்னு நினைச்சாங்களோ அவருடைய பெயர்ல மூல கணபதின்ற ஒருத்தரும் இங்க மறைஞ்சு இருக்கிறாருங்க. இன்னொரு கணபதியா யார் இருக்காருங்கிறத வண்டமர்ந்த கணங்களுடைய அம்மாவுக்கு மிகவும் அருகாமையிலே வச்சிருக்கணுங்கிறதுக்காக தன்னுடைய மடியிலேயே வச்சு தன்னுடைய அழகுபடுத்தின இந்த ஸ்தலம் தான் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்தலமா இருக்குங்க. குருவின் பிரதான வாயிலா இருக்கட்டும் இல்ல தெற்கு வாசல் கோபுரத்தில் இருக்கிற சீடரின் வாயிலா இருக்கட்டும் தன்னுடைய கோபுரம் எப்படி இருக்கணுங்கிறத மேற்கு நிலையிலிருந்து தன்னையே அழகுபடுத்தின முழு குருநாதருக்கு எது பிரசித்தி பெற்றது என்று கேட்கும் பொழுது வாயில் கதவுகளை 9 அமைச்சு அதிலிருந்து 8 நிலைகளையும் 7வது குடமைப்பையும் 6 முகங்களையும் 5 ஞான கும்பங்களையும் 4 வடிநிலைகளையும் 3 ஸ்தனங்களையும் காட்டி 2வது கோபுர வாசல்ல
தனக்கும் தன்னுடைய சீடனுக்கும் ஒரே நிலையை கொடுத்த குருவின் பட்டறையை இந்த இடத்துல அழகுபடுத்தி பார்த்திருக்காங்க. வைகுண்ட வரலாறு ஸ்தலம்னு சொல்லணும்னா இந்த ஆலயத்தை சொல்லலாங்க. எல்லாரும் சிவன் கோவில்ல குருவின் பாதரட்சையில வைக்கவே மாட்டாங்க. ஆனா இந்த ஸ்தலத்துல சிவன் கோவில் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கிறதோ அதே போல தன்னுடைய பெருமாள் கோவில்கள்ல பாதரட்சையில வச்சு அழகுபடுத்துற ஸ்தலமா தாங்க இருக்கு. வாசலுக்கும் தன்னுடைய தன்வந்திரிக்கும் முழு ஆதி நந்தீஸ்வரரா இருக்கிற குருநாதர் எதையுமே தன்னிடம் வைத்துக் கொள்ளாது அனைத்தையுமே தன்னுடைய சீடர்களிடம் ஒப்படைச்சு அழகு பார்த்த ஸ்தலமா கூட சொல்லலாங்க. பிரகன்ன நாயகியா அம்மாவுக்கு வேணா 6 முகத்தை அழகா காட்டியிருக்காருங்க. ஏதாச்சும் வேள்வி இல்ல வேள்வியின் பெயர்ல குருவின் பிரதானம் ஏதாச்சும் அமைஞ்சிருந்ததுன்னா இங்க அவங்களுக்கு 3 முக்திகளை கொடுத்த ஸ்தலமா கூட இந்த ஸ்தலத்தை அறிவிக்கலாங்க. குருவுக்கோ இது ரொம்பவும் பிடித்தமான ஸ்தலங்க. ஏன்னா சீடர்கள் எல்லோருமே உச்சநிலையை அடையும் பொழுது குருவின் ஆனந்தம் எப்படி இருக்குங்கிறதுக்காகத்தான் குருவை இங்க ஆனந்தபுரீஸ்வரர்ன்ற பெயரை கூட சூட்டி அழைக்கலாங்க. அந்தி மந்தாரம் சூட்டி இருந்தாலும் சரி, ஆயுட்காலம் நீடி இருந்தாலும் சரி, பஞ்சபூத லிங்கங்களை உருவாக்கணும்னாலும் சரி, ஆதி நந்தீஸ்வரர்களா இருக்கணும் இருந்தாலும் சரி, வேதங்களை முழுமையா கற்பிச்சவங்களா இருந்தாலும் சரி, வெள்ளோட்டம் பார்க்கக்கூடிய சீடர்கள் எத்தனை பேர் வந்தாலும் சரிங்க. அதாவது ஒருத்தர் இல்ல, 2 பேர் இல்ல, 100 பேர் இல்ல, 1000 பேர் இல்லைங்க, கோடி சீடர்கள் வந்தாலும் அவர்களுக்கும் உச்சஸ்தானத்தை கொடுத்த கோடிலிங்கம்ன்ற பெயரையும் சூட்டி கொண்ட குருநாதருக்கு கோடீஸ்வரர்ன்ற பெயரையும் இந்த இடத்துல சூட்டி கொடுக்கலாங்க. அதாவது கோடிலிங்கம்ன்ற பெயரையும் எங்கள் குருநாதருக்கே சூட்டி கொடுத்த சுடற்கொடியா இருக்கணும்ன்றதுக்காக இங்க 3வது ஸ்தல வாயில்ல எங்களுடைய பெயரையும் குருவுடைய பெயரையும் 6வது ஸ்தானத்துக்கு காட்டியிருக்காங்களாங்க. வைகுண்ட நாயகியா என்னைக்கெல்லாம் குருவின் பிரதான வாயில் தென்படுதோ அன்றைய நாள்ல இங்கேயும் ஒரு பிரளயம் ஒன்று ஏற்படுத்தி எங்களுக்கான உச்சவாசல் நாங்கள் திறந்து விட்டோம், அதற்காகவே இங்கேயும் ஒரு பிரளயத்தை ஏற்படுத்தி காட்டுகின்றோம் குருதாவன்னு சொல்லி 3வது ஞான ஞாயிறு இங்கேயும் ஒரு கொடுக்க எங்கள் குருநாதர் வழிபடும் ஸ்தலம் எப்படி இருக்கணும், வைகுண்ட ஸ்தலம் எப்படி இருக்கணும், ஞான ஸ்தலம் எப்படி இருக்கணும், யோக ஸ்தலம் எப்படி இருக்கணும், பிரணவம்னா எப்படி இருக்கணும், பிரதான வாயில் எப்படி இருக்கணும், ஆதி போதகர்கள்னா எப்படி இருக்கணும், யாரெல்லாம் தன்னை உணர்ந்தவங்கிறதுல உச்சகட்ட சீடர்களா இருக்கணுங்கிறத கூட இங்க ஆதி பிரளயத்தோடு அழகுபடுத்தி காட்டியிருக்கிறாங்களாங்க. சொந்தமா யாராச்சும் வீடு வாங்கணும் இல்ல சொந்தமா யாராச்சும் குரு பிரதான வாயிலிருந்து தன்னுடைய சீடனை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அது அனைவருக்குமே இந்த ஸ்தலம் தாங்க மிக முக்கிய ஸ்தலமா இருக்கு. 12 ஆழ்வார்களை உருவாக்கியிருக்காங்க. 11,000 சீடர்களை ஆதி சிவநிலையிலிருந்து உருவாக்கி கொடுத்திருக்காங்க. பிரம்ம நிலைன்னு சொல்லணும்னா இவங்களுக்கு உச்சத்தை கொடுத்தவங்க யாரும் கிடையாதுன்னு சொல்லலாங்க. இது மட்டும் இல்லைங்க, நாதம் இல்ல யோகம் இது 2க்கும் பிரசித்தி பெற்ற ஆலயமா இங்க யாரெல்லாம் மும்மூலநாதருக்காக முழு பெயர்ச்சி எடுத்து வருகின்றார்களோ அவர்கள் அனைவருக்குமே இந்த ஆலயம் மிகவும் முற்போக்கான ஆலயம். அவர்களை கணித்தவர்கள் இங்கு யாருமே கிடையாதுங்கிறத நீங்களே உச்சத்திலிருந்து முழு வடிவம் கொடுக்கலாமாங்க. 2 பட்டகள்ல முதல் பட்டறைய இதுவரை யாருக்குமே கொடுக்காத குருநாதர் தன் சீடனுக்கும் சரி சீட பத்தினிக்கும் சரி முழு அவதாரமா கொடுத்த ஸ்தலமா கூட இந்த ஸ்தலத்தை அறிவிக்கலாமாங்க. கனவு மெய்ப்பட வேண்டும்னு சொன்னா அது எல்லாருக்கும் அமைஞ்சிடாதுங்க. அப்பேற்பட்ட கனவையும் நினைவாக்கிய குருவின் பிரதான வாயில் தெற்கு அல்லது மேற்குனா எங்கள் குருவுக்கு 4 பக்கமும் வாயில் கதவு அமைச்சு கொடுத்து சீடருக்கும் அப்பாக்கியத்தை கொடுத்த ஆலயமா இந்த ஆலயத்தை அழைக்கலாங்க. இனி வரும் காலங்களில் எங்களுடைய ஆலய பெயரும் இதே போல் சூட்டப்படுமானால் எங்கள் குருநாதரே அப்பெயருக்கு அதிபதி என்பதை சொல்லி உச்சகட்ட வரலாற்றில் எங்களுடைய ஆலயத்திலும் என்றும் மாறாது எங்கள் குருநாதரே அனைத்திற்கும் ஆதாரம் என்றால் அவர் பெயர் எங்கள் குருநாதர் குரு தவசுதனார் என்பதை இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேங்க. வைகுண்டம் ஒன்று படைக்கணும், வரலாறு படைக்கணும், உலகத்தில் யாராலும் கொடுக்க முடியாது, அதை எங்களால் மட்டுமே கொடுக்க முடியும். பிரசன்னம் என்று ஒன்று வந்தால் அதில் பிரவிக்க வேண்டியவர்கள் யாரெல்லாம் வர வேண்டுமோ அவர்கள் அனைவருமே எங்கள் பிரதான வாயில்காரர்களாக இருந்தால் நாங்கள் இந்த வாயிலில் இருந்து 2 முறை ஆவாக்கிய வாக்கியம் சொல்றோம். எங்கள் குருநாதரின் பிரதான வாயில் இதுவே, அதிலிருந்து யாரெல்லாம் பிறப்பெடுக்க வேண்டுகிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் இப்பிறப்பின் ரகசியம் வேண்டுமா, இல்லை இப்பிறப்பின் முக்தி வேண்டுமா, ஆதி பிரதந்தம் வேண்டுமா, உங்களின் ஆதி நாளை வேண்டுமா, எது உங்களின் ரகசியம் என்பதை புரிந்து கொண்டு வேண்டுமா, எல்லோருக்கும் நாங்கள் கொடுக்கும் ஒரே ஒரு பிரதானம் நந்தீஸ்வரராகிய எங்கள் குருநாதர் குரு தவசுதனாருக்கு முக்கிய பங்காற்றும் ஒரே ஒரு ஸ்தலமா இவ்விலத்தை அறிவித்து 2 பண்டங்களில் ஒரு பண்டம் எதுவோ அதுவே குரு தவசுதனாரின் ஆலய பணியின் முக்கிய ஸ்தானம்ங்கிறத சொல்லி உச்சகட்டத்தில் உயரியநாதம் எங்கள் குருநாதரேன்னு சொல்லி முடிக்கிறேங்க. ஆதி பிரகண்டம் என்றும் ஒவ்வாது ஓரிடம் அல்ல 1000 இடங்களை கணித்த எங்கள் குருநாதருக்கு இதுவும் ஒரு உச்சகட்ட வரலாறு படைத்த இடமா இருந்தால் இப்பீடம்
ஆதி பலிப்பிடமாய் அமையும் எங்களுக்கும் ஆசீர்வாதம் கொடுத்த குருநாதரிடம் நன்றி சொல்லி முடிச்சுக்கிறேங்க. என்றுக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றிங்க.